கலைஞர் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார், கலைஞர் ஆஸ்திரேலியாவை உருவாக்கினார், ஈவே ராமசாமி ஐயா தான் ஏடிஎம்ஐயே உருவாக்கினார் அப்படின்னு வரலாறு படிக்கணும். பங்களாதேஷ்லேருந்து வந்து திருப்பூரில் வீடு வாங்கி வச்சுருக்கான், வாடகைக்கு விடுறான் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தானே தெரிஞ்சது. 7வது முறை வெற்றி பெறணுங்கிற ஒரு கனவு ஸ்டாலின் ஐயாவுக்கு இருக்குது. ஆனால் கொஞ்சம் தப்பிடுச்சுன்னா 7வது முறை தோக்கிறதுக்கான வாய்ப்பு இதே வரப்போகுது. அதிமுக வந்து தமிழ்நாட்டையே அடகு வைத்துச்சு. எதிர்கட்சி எப்படி அடகு வைக்கும்? பிரேமலதா மேடம் ஒரு நல்ல வியாபாரி. இதைத்தான் அன்புமணி எதிர்க்கிறார். ராமதாஸ் கிட்ட அன்புமணி எதிர்க்கிறதே என்னன்னா, ஒரு கூட்டணினா சீரா போவாங்க. பெரிய பெரிய ஆட்களை தான் அன்புமணியை திட்டுறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப நடுநிலையாளர்களே திட்டுறாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. காரணம் என்னன்னா, அன்புமணி இஸ் ஃபைட்டிங் வித் சம்திங். திருமாவளவன் வந்து என்ன கேட்பாரு? மிஞ்சி மிஞ்சி போனா 1 கோடி கேட்பாரு. அந்த இடத்துல ஒரு டெண்டர், இந்த இடத்துல ஒரு இவங்களெல்லாம் கரெக்டா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வந்தா அது கூட்டணியை மெயின்டைன் பண்றதா அர்த்தம். பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவினுடைய பொதுக்குழு மதுரை உத்தங்குடியில் நேற்று நடைபெற்று முடிந்திருக்கு. 21 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. பெரும்பாலும் இந்த தீர்மானங்கள் எல்லாமே பாஜக அரசுக்கு எதிராக தான் இருக்குது. மத்திய பாஜக அரசுக்கு தான் எதிராக இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இருக்கணும், வேற என்ன இருக்க முடியும்? அதில் தேவையில்லாத சில விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது மத்திய அரசு பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் 2000 கோடி தான் நீங்கள் பேச முடியும். இதே ஜெயலலிதா அம்மா பேசியிருந்தா அன்னைக்கு 91, 92, 93, 94, 2003, 4லலாம் அவங்க பேசியிருந்தா அதிகமாக இருந்தது. இப்போ தான் 50-50ன்னு தெளிவாக பிரித்தாச்சு. உங்களோட ஜிஎஸ்டி 50, என் ஜிஎஸ்டி 50, என் 50ல் உங்களுக்கு 41 திரும்ப. இதில் என்ன வஞ்சிக்கிறது, தண்டிக்கிறது, கண்டிக்கிறது? அப்பாவை ஐயா கிட்ட சொன்னால் கனிம வளத்தில் ஒரு 70,000 கோடி வரும். துரைமுருகன் ஐயாட்ட கரெக்டாக பேசினா மணலில் வந்து ஒரு 7,000 கோடி வரும்னு சொல்கிறாங்க. சாராயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குள்ளேயே பேசிக்கலாம், எல்லாம் உள்கூத்து தான். கரெக்டாக கணக்கு காட்டினா இன்னொரு 23,000 கோடி வரப்போகுது. ஸோ மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு ஒரு பொய்யை சொல்கிறாங்க. அதையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? 24 வகை அசைவ சைவ சாப்பாடு போட்டு வேணால் சரி பண்ணலாம். எத்தனை பேருக்கு போடுவீங்க? 7,000 பேருக்கு தானே பொதுக்குழு உறுப்பினர்கள். இப்போ கேள்வி என்னன்னா, நேற்றுக்கு எதுக்கு இது மதுரையில் நடந்தது? விஜய் ஒரு வேளை மதுரையில் இப்போ நடத்துகிறேன்னு சொல்கிறாரு, அதனால இருக்குமா? இல்லை முருகர் மாநாடு மதுரையிலேருந்து தொடங்க போகுது, அதனால் இருக்குமா? இல்லைன்னா திடீர்னு எந்த அழகிரி வந்து போட்டியிடவே கூடாது, கட்சி தலைவருக்கு போட்டியிடவே கூடாதுன்னு தடுக்கப்பட்டு விரட்டப்பட்டாரோ அந்த அழகிரியை போய் பார்த்துருக்கிற அளவுக்கு மதுரை உங்களை என்ன அளவுக்கு நொந்து போக வச்சிருச்சு? தூங்கா நகரம் உங்களை தூங்காமல் வச்சிருச்சா அப்படிங்கிறது தான் கேள்வி. வேறு சில தீர்மானங்கள் என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், அதனை வைத்து நான் சொல்கிறேன். ஏன்னா ஒன்று வந்து இதை வஞ்சிக்கிறது, அது எனக்கு நல்லா தெரியும். இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, ஆல்ரெடி மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நாங்கள் எடுப்போம்ட்டாங்க. இதில் வந்து அவங்க விரைவாக நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற. விரைவுனா நாளைக்கு எடுக்கணும் அப்படின்வாங்க. வேறு வேலை இல்லைல்ல மத்திய அரசுக்கு. அடுத்த 24 வருடம் இந்தியா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அது போராடுது. இங்கே 2 பேர்கிட்ட 30,000 கோடி போகுதுன்னு தியாகராஜன் ஐயா சொல்கிறாரு. இவங்களுக்கு வேறு வேலை கிடையாது. 30,000 கோடி இப்படி 2 பேர்கிட்ட போகும், பிரித்து கொடுக்குற வேலையை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அப்படி இல்லையே. 2026 தான் சென்சஸ் எடுக்கணுமா வேண்டாமாங்கிற முடிவே வரும். 21 விட்டால் 31 தான் பண்ண முடியும். 21 யாரும் தவிர்க்கலை. 21 கோவிட்னால வேறு வழி இல்லாமல் போச்சு. ஸோ 26 எடுக்கணும். 31 வரைக்கும் தள்ளி போட்டால் உமன்ஸ் ரிசர்வேஷன் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பண்ணணுங்கிறது நோக்கம் இல்லை பிஜேபிக்கு. அதனால் 26 எடுக்கும். இப்போ உடனே எடு, அது எப்போவே எடுன்னா, நாங்கள் சொன்னதைத்தான் பிஜேபி செய்தது. எங்கள் மாடல் தான் லண்டனில் காலை உணவாக வருது. காலையில் எவனுமே லண்டனில் சாப்பிட்டதே இல்லை, நாங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் கனடாவில் சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வளர்ற வேலையெல்லாம் தீர்மானங்களாக கொண்டு வந்தால் நம்ம என்ன பேச முடியும்? இஸ்லாமியர்களின் சொத்துக்களை சூறையாடும் வக்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும்னு அந்த சூறையாடுவதுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்தது. அந்த இஸ்லாம் சகோதரர்கள் 100 பேர்கிட்ட போய் நீங்கள் வந்து மைக்க பிடிச்சி கேட்டிங்கன்னா ப்ராபப்ளி சிலர் முகம் காட்ட தயங்குவாங்க. ஏன்னா அடுத்த நாள் காலையில் தலை இருக்காது. அப்போது சில பேர்கிட்ட மட்டும் போய் பேட்டி எடுத்திங்கன்னா சொல்லுவாங்க, அவர்கள் சொத்துக்களை அபகரித்தது அந்த 10 பேர் யார்? ஒரு இடத்துலையும், ஒரு மாவட்டத்துலேயும், ஒரு மாநிலத்திலையும் ஒரு 10 பேர், அவங்களுக்கு கீழே ஒரு 10 பேர், இவங்களுடைய கையில் தான் வகாஃப் சொத்து இருந்தது. அப்படின்னும் போது அது இஸ்லாம் சகோதரர்களையும் இன்றைக்கி அது சௌரியமாகி போச்சு. இவங்க யாரை காப்பாற்றுறாங்க? நீட்டு வேண்டான்னு சொல்லி மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கிற 27 பேரை காப்பாற்றுறாங்க.
வக்காஃப் போர்டு வேண்டாம்னு சொல்லி யாரை காப்பாற்றுறாங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10 கொழுத்த பணக்காரர் இருக்காங்க. வக்காஃப் போர்டுடைய சொத்தெல்லாம் எங்கே இருக்குது? பிஜேபி இது வரைக்கும் ஆட்சிக்கு வர முடியாத, மாநில ஆட்சிக்கு வர முடியாத பஞ்சாப்லேயும், வெஸ்ட் பெங்கால்லையும், தமிழ்நாட்டிலையும், இதுலேயும் என்னது ஜார்க்கண்ட்லேயும் இங்கே தான் மெயினாக இருக்குது. வர முடியும், வக்காஃப் போர்டுடைய சொத்து அங்கே தான் இருக்குது, கேரளாவில். ஸோ இங்கே தான் பிஜேபி ஆட்சிக்கு வர முடியல. ஏன் வர முடியல? அடிப்படையில் இந்த 10 பேர் தான் சூறையாடி கொண்டிருக்காங்க. இவங்க தான் பணம் கொடுக்குறாங்க. அதனால தான் வருமானம் வந்து 1 லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்தை வச்சுக்கிட்டு 200 கோடிக்கு வருட வருமானம் கொடுக்குறாங்க. நம்ம பொட்டிக்கடைக்காரருக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா இதை விட 10 மடங்கு அதிகமாக கொடுக்கும். வெறும் பொட்டிக்கடை வச்சிருக்கிறவன்ட்டு அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா முதலீடாக இதை விட 10 மடங்கு அதிகமாக அவன் கொடுப்பான். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை போய் ஒரு சிறுபான்மையினர் வாக்கு கவருகின்ற விஷயம் நினச்சிக்கிட்டு பண்ணுறாங்கன்னு சொன்னால், இது ட்ரிபிள் தலாக்கில் பிஜேபி செய்ததும் இஸ்லா சகோதரிகளுக்கு வசதியாக இருந்தது, அவர்கள் வந்து வாக்களித்தார்கள். இதுவும் அதே மாதிரியே வக்காஃப் போர்டு விஷயமும் அதே மாதிரியே எதிர்மறை தான் கொடுக்க போகுது. நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து கல்வியை மாநில பட்டியலுக்கு நீங்கள் ஒதுக்கணும் அப்படி நீதிமன்றம் எப்படி சொல்ல முடியும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வான்னு? கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறத மத்திய அரசும் மாநில அரசும் தான் கொண்டு வரணும். மத்திய அரசும் கன்கரண்ட் லிஸ்ட்டு கொண்டு போனது இந்திரா காந்தி அம்மா. போராடாமல் 14 வருஷம் நல்லா உட்காந்து கேஷ் கவுண்டிங் மெஷினை வச்சுக்கிட்டு 14 வருஷம் மத்திய அரசு இருக்கும்போது வாய மூடிட்டு இருந்தது திமுக. எதுக்காக அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து மாநில பட்டியலுக்கு வரணும்? மாநில பட்டியலுக்கு வந்துட்டுதுன்னா கலைஞர் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார், கலைஞர் ஆஸ்திரேலியாவை உருவாக்கினார், ஈவே ராமசாமி ஐயா தான் ஏடிஎம்ஐயே உருவாக்கினார் அப்படின்னு வரலாறு படிக்கிறதுக்கு என்ன வளரலுது? தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. முடிந்தால் அதை அடாப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நடத்துகிற கல்வி நீங்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதன் மூலமாக தான் நீங்கள் தான் பாவம். ஒரு வருடமும் 4 லட்சம் பேர் கடந்த 80 வருடத்தில் 70 வருடத்தில் ஒரு வருடமும் சராசரியாக 2 லட்சம் பேர் 70 வருடம்னு சொல்கிறதா இருந்தால் உருவாக்கினீங்க. அத்தனை பேரில் ஒரு கலாம், ஒரே ஒரு சுந்தர் பிச்சை, இவங்களெல்லாம் மாநில அரசு கல்வியில் படிக்க வச்சு நீங்கள் முன்னுக்கு கொண்டு வந்துட்டீங்க. பட் எடப்பாடி ஐயா அப்படி இல்லை. அழகாக 2020-21 7.5% கொண்டு வந்தார். நிறைய பேர்களுக்கு மருத்துவ வாய்ப்புகளை கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் தெரிந்த வரலாறு தானே. இவங்க என்னத்தை புதுசாக வந்து கல்வியை கையில் வச்சுக்கிட்டா என்ன பண்ண போகிறாங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? ஈவே ராமசாமி ஐயா தான் சுதந்திர போராட்ட வீரர்னு ஸ்டாலின் ஐயா 2021 அறிவித்தார். ஆமாம் சார், நிறைய புத்தகங்களை நம்ம படிக்கும் பொழுதும் அவர் வந்து சுதந்திரக்காக போராடினார். சுதந்திரம் வேண்டான்னு சொன்னவர் அவர். பிரிட்டிஷ்காரன் நீ போயிடாத, இவங்களுக்கு குண்டூசி கூட தயாரிக்க தெரியாது அப்படின்னு சொன்னவர் அவர். ஆனால் உல்டாவாக மாற்றி சொல்லுவாங்க. ஒன்றிய விசாரணை அமைப்புகளை வந்து முறை தவறி பயன்படுத்தக்கூடிய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்ஐஏ வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே எத்தனை பேருக்கு மாட்டியிருக்காங்கங்கிறதே தெரிஞ்சுது. அவனுக்கு சொத்து பங்களாதேஷ்லேருந்து வந்து திருப்பூரில் வீடு வாங்கி வச்சுருக்கான், வாடகைக்கு விடுறான் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தானே தெரிஞ்சது. நானும் தான் இருந்திருக்கேன் திருப்பூரில் எத்தனையோ வருஷம். அங்கே நிறைய பேர் சவுத் ஆஃப்ரிக்கன், கொரியன்ஸ் இருப்பாங்க. பெங்களூருக்கு போவாங்க, ஒரு பை எடுத்துகிட்டு போவாங்க, திருப்பி ஒரு பை எடுத்துகிட்டு வருவாங்க. இவ்வளவு தான் நான் பார்த்துருக்கேன். அப்படி தான் இங்கே வந்து சட்ட ஒழுங்கு வந்து கண்காணிக்கப்பட்டது. ஆனால் இப்போ என்ஐஏ வந்ததுக்கப்புறம் அப்படிலாம் பண்ண முடியலைங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். இல்லை, அவங்க ஈடியும் சேர்த்து குறிப்பிடுறாங்களா சார்? ஏங்க, குறிப்பிட்டவர்கள் ஈடியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே வரியில் முடிச்சிடுறேங்க. இதை பற்றி நிறையா பேசியாச்சு. 4 லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்களை ஈடி அட்டாச் செய்திருக்கிறது. அதாவது தப்பு பண்ணவங்க கிட்டேருந்து 4 லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்களை கையடக்கப்படுத்தியிருக்கிறது. இதை அவங்க திரும்பி வாங்கினோம்னா அவன் பேரங்காலத்தில் தான் அவனுக்கு திருப்பி கிடைக்கும். கோர்ட்டில் போய் அலையணும்னா கரெக்டாக பிடிச்சி வச்சு 40,000 கோடிக்கு மேலே கரன்சி மட்டும் பிடித்திருக்கிறது. இது இந்த 11 வருஷ சாதனை. நீங்கள் கன்விக்ஷன் ரேட் அது எதுன்னு போனீங்கன்னா நீதிமன்றம் உள்ளே வந்துடும். நான் விமர்சிக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அவங்க அட்டாச் பண்ணியிருக்கிறது 4 லட்சம் கோடி, அட்டாச் பண்ணியிருக்கிறது 40,000 கோடி கரன்சி. உண்மையா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். காங்கிரஸ் செய்தது வெறும் 5,530 கோடி. அதுதான் ஈடி. அதில் என்ன இருக்கு? ஒருவேளை மத்திய அரசுக்கும் மக்களுக்கும் அது மூலமாக நன்மை தான், நாட்டுக்கே நல்லது பண்ணுது. யார்கிட்டலாம் பணம் தவறாக இருக்கோ ஒன்றும் வேணாங்க. சாதாரண விஷயம், டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தபோது பணம் வந்து பதுக்களை தடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தார். டக்குன்னு இந்தியாவுக்கு வந்து 14 லட்சம் கோடி நோட்டுகளை கொடுக்கணும்னா முடியாதுங்கிறதுக்காக 2000 ரூபாய் நோட்டை அடித்தார். நம்ம பொருளாதார நிபுணர் பி. சிதம்பரம் கூட அதை புரிஞ்சுக்காமல் விமர்சித்தார். 2000 ரூபாயை கொடுத்துட்டு சில வருடங்களுக்கு கழிச்சு அதை வந்து விட்ரா பண்ணார். இன்றைக்கி இந்த நிமிஷம் விட்ரா பண்ணி 2 வருஷம் ஆச்சுங்க. வர்ற அக்டோபர் வந்தால் விட்ரா பண்ணி 2 வருஷம் ஆக போகுது 2000 ரூபாய் நோட்டை. இன்னைக்கு 6,280 கோடி ரூபாய் 2000 ரூபாய் நோட்டு வந்து திரும்ப வரல. அச்சடிக்கப்பட்ட, இந்தியாவில் அச்சடிக்கப்பட்ட
2000 ரூபாய் நோட்டில் 6280 கோடி ரூபாய் மதிப்பிலான நோட்டுகள் இன்னைக்கு திரும்பி வரல. இது பத்திரிகை செய்தி. இன்னைக்கு நீங்கள் ரிசர்வ் பேங்க்குக்கு போங்க, இப்போ இங்கே வண்டி விட்டுட்டு நேராக ரிசர்வ் பேங்க் போங்க, அங்கே ஒரு 1000 பேர் உட்காந்து டெய்லி ஐயா 2000 ரூபாய் கொண்டு வந்திருக்கையா, மாற்றி கொடுங்கய்யா. அவனா வச்சுட்டு இருந்தான் வீட்டில் 2000 கோடி 2000 ரூபாய் நோட்டை 2 வருஷமாக அவனா வச்சுட்டு இருந்தான்? இல்லை, சில பேர் வைத்து கொண்டு இருந்தாங்க. இப்போ வேறு வழி இல்லை. அவங்க அந்த 2000 ரூபாயை மாற்றணும்னா கிட்டத்தட்ட 70% செலவு பண்ண வேண்டி வருது அவங்களுக்கு. புரோக்கர் மூலமாகவும் ஏஜென்ட் மூலமாகவும் அந்த இவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமாகவும் குறைந்தபட்சம் 40%. பெரிய தாதான்னு எடுத்துக்கோங்க, செந்தில் பாலாஜி மாதிரி இருக்கிறவர்கிட்ட நிறைய 2000 ரூபாய் இருந்ததுன்னா கூட அவரும் 40% செலவு பண்ணி தான் அந்த 2000 மாற்ற முடியுங்கிற சூழ்நிலை வந்திருக்கு. இதெல்லாம் யார் பண்ணா? வெறும் எதிர்கட்சியை ஒழிக்கணுங்கிறதுக்காக பண்ணாங்க? இல்லையே. ஓகே சார், இன்னொரு முக்கியமான தீர்மானமா என்ன பார்க்குது அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் உச்சநீதிமன்றத்தோடு மோதும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரே ஒரு கேஸில் ஒரு கருத்தை வாங்கியிருக்காங்க. அந்த கருத்து தப்பு. நான் வந்து அதாவது ஆளுநர் ஒரு 12 மசோதாக்களை 11 மசோதாக்களை நிறுத்தி வச்சார், 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத குற்றச்சாட்டாக கொண்டு போய் சொன்னாங்க. நம்ம சங்கிலி முருகன் ஒரு படத்தை கையை பிடிச்சி இழுத்தியான்னு கேட்குற மாதிரி நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, மசோதாவை நிறுத்தினியா? ஆமாங்க. மசோதாவை நிறுத்தினியா? ஆமாங்க. அப்போ நான் அதை கேன்சல் பண்ணுறேன். எதுக்கு நிறுத்தினேன்? அந்த மசோதாவில் என்ன இருந்தது? அறிவுள்ளவர்கள் தான் வேந்தராக இருக்க முடியும்னு போகும்போது முன்ன பின்ன இருக்கிறவங்களாம வேந்தராகலாங்கிற மாதிரி அதில் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. துணைவேந்தர்கள் நியமனத்தில் பெரிய ஊழல் நடந்துட்டு இருந்ததுன்னு கேட்டிருந்தா வேலை முடிஞ்சிருச்சு. சங்கிலி முருகன் மாதிரி கையை பிடிச்சிருத்தியா, கையை பிடிச்சி மசோதாவை நிறுத்தினியான்னா ஆமான்னு நிறுத்தினேன், அப்போனா நான் பாஸ் பண்ணுறேன். இதுதான் அந்த சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பை எதிர்த்திருக்க மாட்டோம், தொலைதுன்னு விட்டுருப்பேன். ஏன்னா துணைவேந்தர்களை நீங்கள் நியமிக்க போகிறீங்க, முதல்வர் நியமிக்க போகிறார், அவ்வளோதானே. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. 4 கை மாதிரி 120 கோடி வர்றதுக்கு பதிலாக ஒரே கைக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லது தானே. தேவையில்லாமல் புரோக்கர்ஸ் அவாய்ட் பண்ணலான்னு விட்டுட்டலான்னா அந்த உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பாவம் கொஞ்சம் நிறையா வாங்கிட்டதுனால, நிறைய புத்தகம் வாங்கி படிச்சுட்டதுனால அந்த நீதிபதி டபக்குன்னு என்ன சொல்கிறாரு, ஜனாதிபதிக்கு 30 நாள், ஆளுநருக்கு இத்தனை நாள், அப்போ கோர்ட்டுக்கு எத்தனை நாள்? கோர்ட்டுக்கு முடிவெடுக்கிறதுக்கு இத்தனை நாள் வேணும்ல. அது எங்கே இருக்குது? நியமிக்கிறதுக்கு நீதிபதிகளை நியமிப்பதில் ஏற்படுற தாமதத்துக்கு எவன் சொல்கிறது? இதுக்கு தான் ஜனாதிபதி கேட்டாங்க, ஐயா நீ யாரையா நான் எத்தனை நாளில் முடிவு பண்ணோன்னு சொல்கிறது? ஊன் ட்ரெயினே 4 மணி நேரம் லேட்டாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் என்ன தவறு இருக்குது? இல்லை சார், இந்த தீர்ப்பு குறித்து துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்களா, அவங்க சொன்ன கருத்தையும் அந்த விமர்சனத்தையும் வந்து கண்டனம் தெரிவிப்பதா அந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டு. ஷாபானுன்னு ஒரு பொண்ணுங்க டைவர்ஸ் கொடுத்துட்டான். இஸ்லாத்தில் வந்து தஹேஜ்னு, அதாவது டைவர்ஸ் கொடுத்துட்டா பணத்தை திருப்பி கொடுக்கணும். அந்த அம்மா கேட்டது வந்து 25 ரூபா ஒரு மாதத்துக்கு. 4 பிள்ளை பெற்றுட்டதுக்கு அப்புறம் டைவர்ஸு. அந்த அம்மா கோர்ட்டுக்கு போய், ஹைகோர்ட்டுக்கு போய், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஜெயிக்குதுங்க. ராஜீவ்காந்தி அதை தூக்கி குப்பையில் போட்டார். இதை ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு முஸ்லீம் வாக்கு போயிடும் சொல்லிட்டு தூக்கி போட்டார். இத்தனைக்கு கெத்தாக இருந்தார் ராஜீவ்காந்தி, 400 சீட்டு வச்சுருந்தார். அவர் ஒன்றும் இதுக்காலம் ராகுல் காந்தி மாதிரி ஐயா வாக்கு போடுங்கய்யான்னு கெஞ்ச வேண்டிய அவசியம்லாம் அவருக்கு இல்லை, தூக்கி போட்டார். அந்த அம்மா அவருடைய அந்த கேஸ் விஷயமா இன்னி வரைக்கும் எவனாவது வாயை திறந்துருக்கானா? தஹேஜ் விஷயத்தில் பண்ணது ரொம்ப தப்பு. இஸ்லாத்தில் என்ன சொல்லியிருக்கோ, சரியத்தெல்லாம் பின்னாடி வந்த கதை, இஸ்லாத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிச்சா? அதை கூட பேசாத ஒரு விஷயம். இந்த மாதிரி ஜனாதிபதிக்கு நேரம் கொடுப்பேன், நாள் கொடுப்பேன்னு சொன்னால் பொங்காமல் என்ன பண்ணுவாங்க? அவர் சட்ட வல்லுனர், அவர் ஒன்றும் சும்மா வந்து சபாநாயகர் ஆயிடல. இந்த பக்கம் ராயபுரத்துலேயோ இங்கேயோ கொஞ்சம் ஏதாவது முன்ன பின்ன பண்ணிக்கிட்டு அதுலேருந்து 4 கட்சி மாறிட்டு வந்து சபாநாயகர் ஆயிடல. அவர் கெத்தாக வந்து ஒரு பெரிய வக்கீல். அவர் அதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன பண்ணுறது? இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிராக கடைசியாக இந்த பிரச்சனை இருக்கா, இதுக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கு, அந்த மாதிரி நடந்திருக்குங்கிற மாதிரி ஒரு சர்ச்சைக்கான விவாதங்கள் போய்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த தொகுதி மறையறை அப்படிங்கிற பேச்சை எழலை, அதுக்குமே வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதான் இவங்க என்னன்னா திடீர்னு தன்னை சமூக நீதி காவலனாக மாற்றிக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சுங்க. அதாவது நான் தப்பு பண்ணது என்னுடைய மாமனாருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நாளைக்கு அவர் கண்டிப்பாக சபையில் வந்து சொல்லிடுவார். இப்போ நான் சிலதெல்லாம் அவுத்து விட்டுறணும் இல்லையா? இப்போ ராமதாஸ் ஐயா நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புமணி ஏதாவது பண்ணுறாருன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து அவர் ஏதோ பேசுகிறாரு, பார்த்துருப்பீங்க. ஆமாம், பாட்டில் எடுத்து அடித்தார். எந்த பாட்டில்னு சொல்லணும்ல, கண்ணாடி பாட்டிலா இல்லை தண்ணி பாட்டிலா, எதுவாக இருந்தாலும் தாய் மேலே அடிக்கிறது தப்பு, அது வேறு விஷயம். ஆனால் எதுனாலும் சொல்லணும் இல்லை. ஸோ மொட்டையாக சொல்கிற மாதிரி இவங்க இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மும்மொழி கொள்கையை பற்றி பேசினாங்க, அது ஊற்றி மூடிக்குச்சு.
மும்மொழி கொள்கைங்கிறது 3வது மொழி இந்திய மொழியாக இருக்கணும்னு தான் சொல்லியிருக்கு. இந்தின்னு சொல்லவே இல்லை. இவங்களுக்கு படிக்க தெரியாது, 2 மொழியில் படித்தவங்க, அதனால் உருப்படாமல் போனதுனால அதை வந்து குழப்பிக்கிட்டாங்க. அடுத்தது வந்து இந்த மறுசீரமைப்பு. மறுசீரமைப்பு நான் என்ன கேட்குறேன், நீ ஏன் பஞ்சாயத்து தேர்தல் நடத்தாமல் இருக்க? உள்ளாட்சி தேர்தல் ஏன் நடத்தாமல் இருக்காங்க தெரியுமா? 345 பஞ்சாயத்தை வந்து ஒருங்கிணைக்க முடியல இவங்களால. வெறும் 345 பஞ்சாயத்துக்களை, கணக்கெடுப்புலாம் கிடையாது. அவங்களே சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட். இந்த 345 பஞ்சாயத்தை நீ இதை எடுத்துக்க, நீ இதை எடுத்துக்க, நீ இதை எடுத்துக்க, நீ இதை எடுத்துக்கன்னு சொல்லணும். இதை சொல்ல துப்பு இல்லாமல் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் இருக்காங்க. யார்? இன்னைக்கு எண்ணிலிருந்து ஒரு வருடமாக. ஆனால் 2026 வரப்போகிற சென்சஸ், அதற்கப்புறம் வரப்போகிற தொகுதி மறுசீரமைப்பு, அது பெண்கள் வாக்கு அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணணும். அதுக்கு இப்போவே இவங்க பொங்குறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் தான் பிரச்சனை. ஓகே சார், இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு பொதுவாக ஒரு சில திருமணங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சக பாஜகவையும் துரோக அதிமுகவையும் விரட்டி அடித்து 2026 கழக ஆட்சி தொடர களப்பணியை தொடங்குவோம் அப்படின்னு. அது நியாயம். அதாவது வந்து 2 முறை இது வரைக்கும் அவங்க வெற்றி பெற்றதே இல்லை. 7வது முறை வெற்றி பெறணுங்கிற ஒரு கனவு ஸ்டாலின் ஐயாவுக்கு இருக்குது. ஆனால் கொஞ்சம் தப்பிடுச்சுன்னா 7வது முறை தோக்கிறதுக்கான வாய்ப்பு இதே வரப்போகுது. திமுக இது வரைக்கும் 6 முறை தோற்றுருக்கு, 7வது முறை தோக்க போகுது 2026 பொறுத்த வரைக்கும். அல்லது 6 முறை ஜெயிச்சிருக்கு, 7வது முறை ஜெயிக்க போகுதுன்னு ஒரு 7.5 வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குது. பையன் வேறு கொஞ்சம் அப்படி எல்லா பக்கமும் அந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்கங்கிற பிரச்சனையெல்லாம் வேறு ஓடுது. இப்போ என்ன பண்ணணும்? அதிமுக வந்து தமிழ்நாட்டையே அடகு வைத்துருச்சு. எதிர்கட்சி எப்படி அடகு வைக்கும்? நீங்கள் தான் ஆள்றீங்க. நீங்கள் சமூக நீதி காத்து தென்னகத்தையே காக்கிற ஒரு ஆள். சும்மா சாதாரணமாக கும்மிடி பூண்டி வரைக்கும் இருக்கிற கட்சி இல்லை. நீங்கள் தென்னகத்தையே காப்பாற்றுறீங்க. ஏன்னா உங்களால் இந்தி கூட்டணியை காப்பாற்ற முடியல. 23 பேர் சேர்ந்து ஊற்றி மூடிக்குச்சு. ராகுலை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு கடைசியாக எப்போவோ தெரிஞ்சு போச்சு. டபால்னு நீங்கள் என்ன பண்ணீங்க? தெண்டி கூட்டணின்னு மாற்றி இப்போ நீங்கள் தென்னகத்தையே காப்பாற்றுற ஆள் தமிழகத்தை எப்படி உங்களுக்கு வந்து எடப்பாடி போய் அடமானம் வச்சுருவார்? அப்படி அடமானம் வைக்கக்கூடிய கட்சியாக அதிமுக இருந்திருந்ததுன்னா தமிழ்நாட்டிலேயே அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சி 2 முதல்வர், அதிக இவரை சேர்த்தா 3வது முதல்வர். ஆடுறதுங்கிறது எங்கேருந்து வரும்? ஸோ இது எல்லாமே இவர் ஒரு பயத்திலேயே குழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காரு. சிறுபான்மையினரை பார்த்து உன் சொத்தெல்லாம் அபகரிச்சிருவான். அவனுக்கு தெரியாதா? என் சொத்தை ஏற்கனவே அவன் தான் வச்சுருக்கான், கபர் சிங் தான் வச்சுருக்கான். நீ ஏதோ வந்து எங்கிட்டேருந்து இருக்கிற மாதிரி காப்பாற்ற போகிறேங்கிற மாதிரி பேசுகிற அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் வக்காப் போர்டை பொறுத்த வரைக்கும். ஸோ சும்மா தேவையில்லாமல் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இளையராஜா ஐயாவுடைய பிறந்த நாள். அவரை 82 வயது. அவருக்கு நடந்த துரோகம் உங்களுக்கு தெரியணும். முதல்ல அவரை வாழ்த்துற அளவுக்கு நமக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம காலையில் பல் தேய்க்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ராஜா தான் எல்லாத்துக்குமே. ஆனால் கடந்த ஒரு 20 வருடம் ஒரு நாளைக்கு 2 பாட்டு அப்படின்னு எடுத்திருந்தா கூட கிட்டத்தட்ட 14,000 பாடல்கள் நமக்கு அவரால் கொடுத்துருக்க முடியும். 4 பேர் செஞ்ச வஞ்சகம்தான். பேர் சொல்ல விரும்பல. ரஜினி ரொம்ப மதிக்கிற ஒருத்தர். அவர் எப்போதுமே தன்னை மீறி எதுவும் இல்லைங்கிற ஒரு சின்ன ஈகோ உண்டு. குடும்பம் வேறு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது. ஆண்டாளை பற்றி பேசிய உத்தமசீலர், இப்போ தக் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர். இவங்க எல்லாரும் இன்னொருத்தர் ஒரு பேர் சொல்ல விரும்பல. இவங்க எல்லாரும் சேர்ந்து இஷ்டத்துக்கு பேசினதுனால அந்த இசை அப்படிங்கிறது கடந்த 20 வருடமாக நம்மக்கிட்ட அது எப்படி கேட்டிருக்க வேண்டுமோ, அது எப்படி பூத்து குலுங்கி இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கும் ராஜா தான் ஸ்டாம்பேடு. ஒரு 149 படத்தை கூட இது வரைக்கும் அவருக்கு போட்டியாளர் வந்து தாண்டலை, விருதுகள்லாம் வாங்கினவர் தாண்டலை. ஆனால் இவரை வந்து கிட்டத்தட்ட 14,000 பாடல்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒருத்தர். எதுக்கு இதை நான் இந்த இடத்துல கொண்டு வரேன்னா, ஒன்று அவரை வாழ்த்தக்கூடிய வாய்ப்புங்கிறது நமக்கு இன்னொரு 100 வருஷத்துக்கு கிடைக்கணும். ஆனால் இந்த மாதிரியான வஞ்சக செயல்கள் ஒரு 4 பேரால் ஒரு பெரிய ராகதேவனை வீட்டில் முடக்க முடியுது, ஒரு புல்லாங்குழலை மடக்கி வைக்க முயற்சி செய்ய முடிகிறதுன்னும் போது 50 வருடமாக ஆண்டு கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் போகுது. சரி, எதிர்த்து வர்ற விஜயாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக எதையாவது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அவர் என்னடானா நீட்டு உனக்கு தான் நீட்டுங்கிறது இல்லை, நீட்டு தான் எல்லாம்னு இல்லைங்கிறாரு. எனக்கு புரியல. 4.5 லட்சம் பேர் +2 எழுதுகிறாங்க. அதில் 1.5 லட்சம் பேர் தான் சயின்ஸ் குரூப் எடுக்க முடியும். அவங்களுக்கு தான் நீட்டு வேலைக்காகும். நான் சொல்ல புரியுதா? வேடந்தாங்களை தாண்டி போகிறவனுக்கு தான் அந்த ரூட்டுக்கு வேலை, இந்த பக்கம் போகிறவனுக்கு எங்கே வேலை? ஸோ இவங்க எல்லாருமே, அதாவது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேருக்கு மேலே நீட்டை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க.
நீட்டுக்கு முன்னாடி ஒரு 6000 சீட்டு தான் தமிழ்நாட்டில். 6000 பேர் தான் படிக்க முடியும். எது? மருத்துவத்துக்கு. யாருக்கு சீட்டு கிடைக்கும்? மெத்த படித்தவன் 98, 99, இல்லைன்னா கொழுத்த பணக்காரன், அன்றைக்கே 2 கோடி 10 கோடி 40 கோடி அப்படின்னு வாழக்கூடிய ஒருத்தன். இவங்க 2 பேருக்கு தான் சீட்டு கிடைத்து கொண்டிருந்தது 2016 வரைக்கும். 2017க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 70 மார்க் வாங்கினவங்க, 80 மார்க் வாங்கினவங்க, 1 கோடி சொத்து உள்ளவங்க, இப்பயும் 10 லட்சம் இருக்கிறவங்களால மருத்துவம் படிச்சிட முடியாது. அது உயர்நிலை பள்ளியின் மூலமாக அரசு பயிற்சியின் மூலமாக வர்றதுன்னா அவங்க வரலாம், அதில் தப்பு கிடையாது, திறமை உள்ளமாக வந்துடுவான். ஆனால் ஓரளவுக்கு பணம் வேணும், மருத்துவங்கிறதுக்கு ஓரளவுக்கு பணம் வேண்டும். ஆனால் அப்போல்லாம் கோடி. உங்களுக்கு தெரியும் ஜென்டில்மேன் படத்தை பற்றி நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அந்த படம் எடுத்த போதே ஒருத்தன் நெருப்பு போட்டு செத்து போகிறான். ஏன்னா பணம் கொடுக்கறதுக்கு வக்கில்லை, கேட்ட பணத்தை கொடுக்க முடியலங்கிறதுனால. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீட்டுங்கிறது இத்தனை பேருக்கு. அதுக்கப்புறம் எடப்பாடி ஐயா நட்டா சொன்னதுக்கு ஒரு விஷயத்தை கேட்டுட்டு எடப்பாடி ஐயா அந்த 7.5% கொண்டு வர்றாரு. கொண்டு வந்ததுக்கப்புறம் நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் நீட்டில் போய் ட்ரை பண்ணுறாங்க. 11,000 சீட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும், 1 லட்சம் சீட்டு இன்னைக்கு இந்தியாவில் மட்டும். 5,000 பேர் தமிழ்நாட்டில் அதிகமாக சீட்டு வந்துருச்சு இல்லையா? 6,000க்கு பதிலாக இப்போ 11,000னு வந்துருச்சு. 75-85% நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்கணும்னு வேற ஒரு சட்டம் இருக்குது. இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு நீட்டை எதிர்க்கிறாங்க. அதை விஜயும் எதிர்க்கிறாரு. அப்படின்னும் போது இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கண்டிப்பான 2026 ஒரு கூட்டணி ஜெயிக்கணும். அந்த கூட்டணிக்குள்ளே யார் வரப்போகிறாங்கங்கிறது தெரியாது. இந்த 23 தீர்மானங்கள் 21 தீர்மானங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு விஷயம் நான் சாதாரணமாக சொல்கிறேன். ஐயா, கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு முடிவு பண்ணுறீங்க. இருங்க, மாப்பிள்ளை தூங்கி எந்திரிச்சு பல் விளக்கினதுக்கு அப்புறம் தான் நீங்களாம் சாப்பிடணும்னு சொன்னால் அப்போ 4:30 மணிக்கு எந்திரிச்சு அங்கே வந்தவன் பைத்தியக்காரனா? நீங்கள் கல்யாணத்துக்கு இலையெல்லாம் போட்டு உட்காந்துருக்கீங்க, முதல்வர் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடணும்னு என்ன இருக்குது? முதல்வர் எங்கே நடுவில் உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் உண்டு கட்டி சாப்பிட போகிறாரா? ஏய் உனக்கு ஒரு உருண்டை, உனக்கு ஒரு அப்படி சாப்பிட போகிறாரா? அவர் இலையெல்லாம் அவர் சாப்பிட போகிறாரு. கரெக்டாக? வேறு ஏதாவது இருக்குதா? மிஞ்சி போனால் ஏதாவது கேள்வி கேட்பார். சக்கரை பொங்கலில் சக்கரை போட்டிருக்கான்னு கேட்பார். அவங்க இல்லைன்னு வாங்க, சாப்பிட போகிறார். இவ்வளோதானே மேட்ரு. இதுக்கு போய் இத்தனை பேரை நிறுத்தி வச்சு அவர்களெல்லாம் இன்னும் அகதிகளை போலவும் ஸ்லேவ்ஸை போலவும் ட்ரீட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் எந்த ஜனநாயகத்தை இந்த உலகத்தில் கொண்டு காப்பாற்ற போகிறீங்க? ஓகே சார், 2026 திமுகவுக்கு எதிரான கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அந்த கூட்டணி இன்னுமே உறுதிப்படுத்தப்படாத மாதிரி இருக்குது. இப்போ அதிமுகவும் பாஜகவும் அந்த கூட்டில் இருக்காங்க, அது போக ஒரு சில கட்சிகள் இருக்காங்க. ஆனால் பிரதான கட்சிகளாக பார்க்கக்கூடிய பாமகவில் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அதை பற்றி அடுத்து பேசலாம். இப்போ தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுனால நாங்கள் ஜனவரியில் தான் கிடைக்கலன்னு எங்க சொன்னாங்க? இல்லை 2026க்கு மேலே கொடுப்போம், நான் ஜனவரியில் முடிவு எடுத்துக்கிறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த மார்வாடிஸ் வட்டி போட்டு நிறைய கணக்கு போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு 10 மடங்கு 10 மார்வாடி நம்ம பிரேமலதா மேடம். ஸோ அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இன்னும் நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியிருக்கு. ஆஸ்திரேலியாவிலேருந்து கூப்பிட்றாங்க, பாகிஸ்தான்லேருந்து பேசணும், பங்களாதேஷ்லேருந்து யூனிஸ் கூப்பிட்ருக்காரு. இவங்க எல்லாரோடையும் பேசி முடிச்சுட்டு நான் ஜனவரியில் முடிவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. முடிவு பண்ணுங்க ஐயா. இந்த தேமுதிக அப்படிங்கிறதுல இப்போ திமுகக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஒரு சந்தோஷம் என்னென்னா, யாருக்கோ 7 சீட்டு குறையுமா? திமுக குறையும், இல்லைனா கூட்டணி கட்சி ஏற்கனவே இருக்கணும்னு குறைச்சி தானே கொடுக்க முடியும். அதுதான் 3 வாட்டியாக ஸ்ட்ராங்காக நிற்கிற கூட்டணியாச்சு, ஊற்றி முடிக்குமா? போனால் ரொம்ப நல்லது, அந்த 7 சீட்டு லட்டு மாதிரி கிடைக்கும். ஒழுக்கமாக அவங்க நேர்மையாக மோடி எப்படி விஜயகாந்தை பாராட்டினாரோ, பாராளுமன்றத்தில் முதல்ல போகிறாருங்க மோடி. முதல்ல ஏறி கும்பிட்டுட்டு உள்ளே போகிறாரு, உள்ளே போய் பேசுகிறாரு. பேசும்போது சொல்கிறாரு, விஜயகாந்தையும் பிரேமலதாவையும் வைத்துக்கொண்டு சொல்கிறாரு, மிகப்பெரிய தலைவர் இந்த விஜயகாந்த், அந்த அம்மா பேசினா அந்த இடமே அதிரும் அப்படின்னு பாராட்டுறாரு. மோடி பாராளுமன்றத்தில் முதல் முறையாக போகும்பொழுது விஜயகாந்தையும் பிரேமலதாவையும் பாராட்டுகிறார். அண்ணாமலை யாரையுமே தனக்கு மேலே தனக்கு இது அப்படின்ற மாதிரி பண்ண மாட்டார். ஏன்னா அவர் ஹீரோ வர்ஷிப் பிடிக்காது. அவர் எனக்கு விஜயகாந்த் தான் இன்டர்ன்ஷிப்பு, அவர் மூலமாக தான் நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரு. இவ்வளவு நேர்மையாக இருக்கிற இந்த கூட்டணியை விட்டுட்டு இவர் போய் அங்கே போய் உட்கார்ந்தாங்கன்னா, ஏற்கனவே தேமுதிகலேருந்து அத்தனை தலைவர்களையும் அத்தனை உழைப்பாளிகளையும் உறிஞ்சியது திமுக தான். ஏற்கனவே ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க சார், விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து ஒரு தீர்மானம் வேற போட்டிருக்காங்க. அது நியாயம் தானே? அது இப்போ தேர்தல்னு வந்ததுன்னா எல்லாருக்கும் பண்ணுவாங்க. திமுகவில் யாருக்குன்னு கிடையாது. அதில் கக்கனை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க. ஏன்னா அண்ணாதுரை வீட்டில் ஒரு தற்கொலை நடந்தது இல்லையா? அந்த தற்கொலைக்கு இவங்க காரணமே இல்லை, பாவம். திடீர்னு அவர் செத்து போயிட்டார்.
அவர் நலிஞ்சு போய் இருக்காருன்னே உங்களுக்கு தெரியாது. அண்ணாதுரையால் தான் திமுக வந்ததுங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும். அவருக்கு வீட்டில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டு செத்து போகிறாரு, அதை பற்றி இவங்களுக்கு தெரியாது பாவம். அதுக்கப்புறம் வருத்தப்பட்டுட்டு ஐயோ சொல்லியிருந்தா நான் காப்பாற்றிருப்பேனே அப்படின்னு பேசக்கூடிய, அதாவது தேர்தல் காலம்னு வந்ததுன்னா எதை வேணாலும் பேசுவாங்க. விஜயகாந்த் சாவுக்கு இப்போ என்ன இரங்கல் வேண்டி கிடக்குது உனக்கு? இப்படி தேவையில்லாத ஒரு விஷயம். அன்னைக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்களா அவருக்கு? அந்த அவர் எங்கே புதைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நேர்மையாக வழிவகுத்து கொடுத்தீங்களா? இல்லையே. அவங்க தானே கல்லூரிக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க. இப்போ கல்லூரிக்குள்ளே போகிறத விட அவரை பார்க்குறதுக்கு வர்றவங்க தான் அதிகமாக இருக்காங்கங்கிற அளவுக்கு அதை கொண்டு விட்டு போட்டீங்க. அவர் கட்சியை தொடங்கினதே டிஆர் பாலு அந்த இது பிரிட்ஜு கட்டுறேன்னு, இப்போ ஃப்ளைஓவர் கட்டுறேன்னு, கல்லூரியை இடிக்கிறேன்னு சொன்னதுனால தானே கட்டினார். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் விட்டுருங்க. பிரேமலதா மேடம் ஒரு நல்ல வியாபாரி. அந்த வியாபாரியோடு எடப்பாடி ஐயா டீல் பண்ணிட்டு இருக்கிறார், அவ்வளோதான். எடப்பாடி ஐயா பொறுப்பாக பதில் சொல்லிட்டார். தேவையில்லாமல் பேச வேண்டாம், நல்லா தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டார். அதோட விட்டுருவோம். அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? இல்லை சார், ஜனவரியில் அங்கே முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜனவரியிலலாம் முடிவு எடுத்துட மாட்டாங்க. மார்ச் 21 வரைக்கும் கொண்டு வருவாங்க. இன்றைக்கி தான் கடைசி நாள் வாபஸ் வாங்குறதுக்குன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ வரைக்கும் கொண்டு போவாங்க. ஏன்னா 70 சீட்டு கேட்பாங்க சட்டசபையில். இவர் பார்ப்பார், மேப்லேயே கிடையாது. தேமுதிக 70 சீட்டு எங்கடா கொடுக்குறது? எங்கேயோ ஒரு 0வையாவது குறைச்சிக்கோங்க அப்படின்னோடனே 0 வேணால் குறைச்சிக்கிறேன்ட்டு 7க்கு வருவாங்க. இதுதான் அவங்க பேசுகிற பேரம். இந்த மாதிரி இதைத்தான் அன்புமணி எதிர்க்கிறார். ராமதாஸ் கிட்ட அன்புமணி எதிர்க்கிறதே என்னன்னா, ஒரு கூட்டணினா சீராக போவாங்க, இந்த சும்மா மாற்றி 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 போக வேண்டாம்னு சொல்கிறார். அவர் பிஜேபிக்கு சொன்னாலும் சரி, நாளைக்கு வேற ஒரு கட்சிக்கு சொன்னாலும் சரி, ஒரே கூட்டணியில் போவோங்கன்னு சொல்கிறாரு. அதை இவங்களுக்கு தெரியவே இல்லையே. ஒரு முறையும் கூட்டணி மாற்ற முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஊடகங்கள்லாம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அன்புமணிக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு, ஏன்னா அன்புமணி பிஜேபி சார்ந்து சொல்கிறாருன்னு ராமதாஸே சொல்லிட்டார் இல்லையா? அப்போ பிஜேபி சார்ந்து சொன்னால் எல்லாரையும் எதிர்க்கத்தான் செய்யும். இப்போ நான் பிஜேபி சார்ந்து பேசுகிறேன்னா ஒரு 6 சேனல் என்னை கூப்பிடவே கூப்பிடாது, பயந்து ஒளிஞ்சுக்கும். ஏன்னா அதுக்கு பேச தெரியாது. நம்ம நேர்மையாக ஒழுங்காக உண்மையை பேச போகிறோம், தவிர்த்துரும். அந்த வேலையை தான் அன்புமணி மேலே பெரிய பெரிய ஆட்களை தான் அன்புமணியை திட்டுறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப நடுநிலையாளர்களே திட்டுறாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அன்புமணி இஸ் ஃபைட்டிங் வித் சம்திங். என்னங்க சும்மா உறவுக்காரர்களே உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தங்க? நம்ம இனி பல பேரை கொண்டு வருவோம், கூட்டணியை ஒரே சீராக கொண்டு போவோங்கிறாரு. அது தெரியாமல் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஓகே சார், நீங்கள் விஜய் அவர்களை பற்றி முன்னாடி குறிப்பிட்டிருந்தீங்க. அவர் அந்த கல்வி விருது வழங்கும் விழாவுக்கு அப்புறமா அவருடைய ரசிகர்கள்லாம் இளைய காமராஜர் அப்படிங்கிற மாதிரி அவரை குறிப்பிட்டிருக்காங்க. கம்பேரிசன் எப்படி பார்க்க? லிவிங்ஸ்டன் ஒரு படத்தில் பஞ்சாயத்து தலைவராக வருவார். அப்போ 2 பேர் எம்எல்ஏ, வருங்கால எம்எல்ஏ வாழ்கன்னு, ஒருத்தர் வருங்கால பிரதமரே வாழ்கன்னு. இவர் இப்படி திரும்பி பார்த்துட்டு விட்டுருவார். ஒருத்தர் வருங்கால ஐநா சபை தலைவர் அப்படின்னு உடனே ஏன்னு பார்ப்பேன். இந்த மாதிரி கேவலமான ஜந்துக்கள் எல்லா பக்கமும் இருக்காங்க. நீங்கள் காமராஜை நான் சொல்லியிருக்கேன், காமராஜர் சத்தியமூர்த்தியிடம் இருந்த காமராஜ் மாதிரி மோடியிடம் அண்ணாமலை இருந்தாருன்னு சொன்னால் அது வேற விஷயம். அதாவது சத்தியமூர்த்தி ஐயா, காமராஜ் ஐயா அந்த இடத்துல அவருக்கு கூடவே இருந்தார் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒப்பீடும் கிடையாது. மற்றபடி காமராஜங்கிறது மிகப்பெரிய பிம்பம், ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிடவே கூடாது. ஸோ அந்த விஷயத்தில் நான் சொல்லியிருக்கேன், அண்ணாமலை சத்தியமூர்த்தி இடம் இருந்த காமராஜை போல மோடியிடம் இருக்காருங்கிறது 2 வருஷம் முன்னாடி. இந்த அளவுக்கு தான் உணர்ச்சி வசப்படணும், தேவையே இல்லாமல் இளைய காமராஜ். அதெல்லாம் நியாயமே இல்லை. காமராஜாக இருப்பதற்கு இன்னொருத்தன் பிறக்கணும், அவரை மாதிரி இருக்கவே முடியாது. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி. திமுக கூட்டணி, நேற்று முதல்வர் அவர்களும் அதான் குறிப்பிட்டிருந்தாரு, தமிழ்நாட்டில் இவ்வளோ நீண்ட காலகட்டத்தில் ஒரு கூட்டணி இருந்ததே கிடையாது, அதனால திமுகவினர் கூட்டணி கட்சிகளோட அனுசரித்து போங்க, அவங்க கூட ஒருங்கிணைந்து செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சேர்த்திருந்தார். நான் எப்படி அவங்கள மெயின்டைன் பண்ணுறேனோ அப்படி நீங்கள் அவங்கள மெயின்டைன் பண்ணி, நான் எப்படி அவங்கள மெயின்டைன் பண்ணுறேன். அவங்க கேட்டால் 30,000 கோடி 2 பேர்கிட்ட போகுது, தியாகராஜன் ஐயா சொல்லியிருக்காரு. இவர் திருமாவளவன் என்ன கேட்பார்? மிஞ்சி போனால் 1 கோடி கேட்பாரா? அவர் பெரிய பணம், இன்றைக்கி அவருக்கு 1 கோடிங்கிறது பெரிய பணம். அந்த இடத்துல ஒரு டெண்டரு, இந்த இடத்துல ஒரு இது, இவங்களெல்லாம் கரெக்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தால் அது கூட்டணியை மெயின்டைன் பண்ணுறதா அர்த்தம். அந்த மாதிரி நீங்களும் கூடவே இருங்க, வட்ட செயலாளரோட போங்க, காப்பி கீப்பி வடை இதெல்லாம் வாங்கி கொடுங்க, கெட்டி சட்னியோட கொடுங்க, அப்படி கரெக்டாக சமூகமாக இருந்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. யாரை சொல்ல முடியும்? பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை தான் சொல்ல முடியும், வேற யாரை சொல்ல முடியும்? ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சின்ன விஷயம், பார்த்து கொண்டிருக்கிற காரியகர்த்தாக்கள், மதுரை மாநாடு பொறுத்த வரைக்கும் இந்த முருகர் மாநாடு அப்படிங்கிறது ஒன்று நடக்க இருக்குது. அது சார்ந்து நீங்கள் மதுரைக்கு போகணும்னு சொன்னால் இங்கே இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க, சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க, கோயம்பேடில் அதுக்கான வசதிகள் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் வெங்கட்ராமன் 9176863110
இந்த நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த முருகர் மாநாடை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேரம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நன்றி.